அல்லேலூயா. நாம தேவனுடைய வார்த்தையை கேட்காம, தேவனுடைய நாமத்தை கேட்காம இந்த உலகத்துக்குரியவைகளை நேசித்துட்டு இருக்கிறோம். எனக்கு சங்கீதத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறாரு தாவீது. என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 82வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷர்கள் தேவன் என்று சொல்லுவார். வேண்டாம், மனுஷர்களை தேவன் என்று சொல்லுவார். இதை யாசுவா சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33 34 வாசிங்களேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்றார்கள். யாஷுவா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லி இருக்கிறதா உங்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிறதா இல்லையா? அப்ப இங்க மனுஷர்கள் தேவர்கள் புரியணும். ஏன் தெரியுமா? நீ அவங்களை நேசிக்கிற, அதனால அவங்க உனக்கு கடவுள். நீ யார நேசிக்கிறியோ அவங்க உனக்கு கடவுள். ஆமென். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை போல வாழ்ந்து அவிசுவாசத்தினுடைய ஊடாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஜனம் இன்றைக்கு அதிகம். நாம இருக்கு, மனந்திரமல் இருக்கு, பாவமன்னிப்பு இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, அனால்டிங் பவர் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? விசுவாசத்துல கொஞ்சம் குறைவா இருப்பேன். ஏன்? விசுவாசி மாதிரி நடிப்பேன். அல்லேலூயா. இங்க தான் தேவன் சொல்றாரு, நீ விசுவாசியா நடிக்கிற, நீ உன்னுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை உன் புருஷனுக்கு கொடுப்ப, உன் மனைவி கொடுப்ப, உன் பிள்ளை கொடுப்ப, உன் மாமியாருக்கு கொடுப்ப, மாமனருக்கு கொடுப்ப, உன் அண்ணனுக்கு கொடுப்ப, தம்பி கொடுப்ப, அம்மாவுக்கு கொடுப்ப, அப்பாவுக்கு கொடுப்ப, கற்பத்தின் கனியாகிய பிள்ளை கொடுப்ப. இத்தனை பேர் உனக்கு கடவுள். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோ. கடவுள் யார்? இப்போ யாசுவா? யார் சொன்னது? நீ உனக்கு கடவுள் உன்னுடைய குடும்பம், உனக்கு கடவுள் உங்க அம்மா, உனக்கு கடவுள் உங்க அப்பா, உனக்கு கடவுள் அண்ணன் தம்பி, உனக்கு கடவுள் மாமியார் மாமனார், உனக்கு கடவுள் உன் பிள்ளைகள், உன் கடவுள் உன் புருஷன். யோசி, நல்லா யோசி. இப்போ சொல்லு, இல்லை என் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லு. நான் யாசுவாவை தான் நம்புறேன் அப்படின்னா இந்த அன்பெல்லாம் எங்கே வந்துச்சு? யாசுவாவை கொடுக்க வேண்டிய அன்பெல்லாம் எங்கே கொடுத்துட்டு இருக்கிற? நான் சொல்றது வேதம். கடமையை செய்ய சொன்னாரா இல்லை அவங்களுக்கு அடிமையாக சொன்னாரா? தாய்க்கு கடமையை செய்ய சொன்னாரா, தாய்க்கு அடிமையாக சொன்னாரா? மாமியாரை நேசிக்க சொன்னாரா, மாமியாரை அன்பு செய்ய சொன்னாங்களா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமா, அவங்களுக்கு அன்பு செஞ்சு அவங்கள்ட்ட மயங்கி இருக்கணுமா? சொல்லு. அப்ப அவன்கிட்ட பிசாசு வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு கீழ்ப்படியணுமா, மாப்பிள்ளை அன்பு செய்யணுமா? சொல்லு. சத்தியம் வேற வகையில் போயிட்டு இருக்கு, நீ வேற வகையில் போயிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு உபத்திரம். அப்ப இங்க மனுஷன் உனக்கு கடவுளாக மாறுகிறான். புரியுதா? பிலிப்பியர் 3:19, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். உங்க கடவுள் யாரா? உங்க கடவுள் யாரா? தேவன். கடவுள் இல்ல, பாவம், தமிழ்ல சொல்லக்கூடாது. தேவன் யாரு? உன் வயிறு தான் உன் கடவுளா, உன் தேவனா? முடிஞ்சுதா? முதல்ல உன் மாமியாரு, உன் மாமனாரு, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, புருஷன், பிள்ளை கடவுள். இப்ப ரெண்டாவது பார்ட், உன்னுடைய வயிறு கடவுள். வேதம் சரியா தான் இருக்குது, நீ சரியா இருக்கான்னு முதல்ல பாரு. எங்க நேசிக்கிற? யாருக்கு அடிமை? உன் கடவுளுக்கு தான் நீ அடிமையா இருக்கிற. யாசுவாவுக்கு இல்ல. அவரை இன்னும் தேவனாய் நீ அங்கீகரிக்கல. வாயினால சொல்லுவ, ஆனா அங்கீகரிக்கல. அதனாலதான் உனக்கு உபத்திரம் நீண்டுட்டு போகுது. உன்கிட்ட இருக்கிற பிசாசு ஒண்ணு வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். உபத்திரவங்கள் நீள்வதற்கு காரணம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் உன்னுடைய உபத்திரவ நாட்கள் குறைய வேண்டும். ஆனா எனக்கு குறையலையே. காரணம், மனுஷனை கடவுளை பார்க்கிற, வயித்தை கடவுளை பார்க்கிற. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம்.
விபச்சாரிகளே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். ஏங்க தேவன் சொல்றாரு, நீ உலகத்தை நேசிக்கிறதுனால தான் உன்னை நான் விபச்சாரனேன்னு கூப்பிடுறேன். உலக சிநேகிதம் யாவுக்கு விரோதமான பகை. நேசிக்கிறியா இல்லையா? என்னென்ன அது லிஸ்ட் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கணவன், மனைவி, பிள்ளை, தொழில், பொருள், பணம், உறவு முறை, அப்புறம் மனவிருப்பம், எல்லாமே கடவுள். எல்லாமே நமக்கு கடவுள். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கிற ஆனபடியினால் உன்னை விபச்சாரியே என்று அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரோமருடைய புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற போது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, இது தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு மாம்சம் உன்னை வேதனைப்படுத்துகிறது. இப்ப மாம்சம் உனக்கு கடவுள். ஏன்னா மாம்சத்துடைய ஆசையை தானே செஞ்சிட்டு இருக்கிற. சரீரம் என்ன கேட்குதோ அதை கொடுத்துருவேன். என்னைக்காவது இந்த சரீரம் கேட்கிறத கொடுக்க கூடாது இனிமேல் நினைக்க தோணுதா? இல்ல. அப்ப அது உனக்கு கடவுள். அதனால தான் நான் உன்கிட்ட முதலே சொன்னேன், எதை நீ நேசிச்சு யாருக்கு கீழ்ப்படுகிறியோ அது உனக்கு கடவுளாகும். ஆனபடியினால் அது உன்னை ஆண்டு கொள்ளும். ஆமென். என்ன ஆளாதபடிக்கு நான் நேசிக்கணும். முடியுமா? என் மனைவி என்னை ஆளக்கூடாது, என் பிள்ளைகள் என்னை ஆளக்கூடாது, என் தாய் தோப்பன் என்னை ஆளக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை இல்ல. என் தாய் தோப்பன் என்னை ஆளக்கூடாது. ஆனால் என் தாய் தோப்பனை நான் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கடமை செய்ய வேண்டும். வித்தியாசம் இருக்கு. ஆளுமை வேற, அடிமைத்தனம் வேற. இங்க ஆளுமைக்குட்படுகிற போது அடிமைத்தனம் கடந்து வருகிறது. நான் சொல்றதா உண்மை. யார் நம்மை ஆள நினைக்கிறானோ அவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். அப்ப மனுஷர்கள், நாசியில் சோசமுள்ள மனுஷர்கள் நம்மை ஆள பார்க்கறாங்க. நம்முடைய வயறு நம்மை ஆள பார்க்குது, நம்முடைய மாம்சம் நம்மை ஆள பார்க்குது. இப்ப இதெல்லாம் நமக்கு கடவுள் ஆயிடுச்சு. அல்லேலூயா.